ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் தமிழில் 6th to 10th புக் பேக் கொஷின்ஸ். ஸோ தமிழ்லேருந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம 6th கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் பொறுத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஸோ ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று அப்படின்றத நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிலவென்று அப்படின்னு கிடைக்கும். தமிழ் கூட்டல் எங்கள் இதை சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தமிழெங்கள் அப்படின்னு கிடைக்கும். அமுதென்று இந்த சொல்ல வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு அமுது கூட்டல் என்று அப்படின்னு கிடைக்கும். செம்பயிர் இந்த சொல்ல நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு கிடைக்கும். இன்பத்தமிழ் இந்த பாடல் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்த சொல்லியிருக்காங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். சரிங்களா? தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஸோ தாய்மொழி படித்தோம் அப்படின்னா மேன்மை அடையலாம். தாய்மொழி படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது. வானம் கிடையாது, மேதினி தான். ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி தான் சுருங்கி விட்டது, வானம் கிடையாது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிறது என்ன அப்படின்னா, செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். பொய்யை கற்றும் இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு வரும். பாட்டு கூட்டல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாட்டு இருக்கும் அப்படின்னு கிடைக்கும். எட்டு திசை. ஸோ இதை வந்து எட்டு கூட்டல் திசை, இதை நம்ம வந்து சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எட்டு திசை அப்படின்னு கிடைக்கும். அதாவது எட்டு திசைன்னு கிடைக்கும். சரிங்களா? தொன்மை அப்படின்ற சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா பழமை. ஸோ தொன்மை அந்த சொல்லோட பொருள் வந்து பழமை. இடப்புறம் இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது இடம் கூட்டல் புறம் அப்படின்னு வரும். ஸோ இடப்புறம் இந்த சொல்லை பிரித்து எழுதும்பொழுது இடம் கூட்டல் புறம் அப்படின்னு வரும். சீரிழமை இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா, சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு வரும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா, சேர்த்து சிலம்பு கூடாது, இதை சேர்த்து எழுதும்பொழுது சிலப்பதிகாரம் அப்படின்னு வரும். ஸோ சிலம்பு கூட்டல் அதிகாரம் இதை வந்து நம்ம வந்து சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு வரும். கணினி கூட்டல் தமிழ் இதை நம்ம சேர்த்து எழுதும்பொழுது கணினி தமிழ் அப்படின்னு வரும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஸோ இது யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, பாரதியார் பாடியிருக்காரு. ஸோ தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு யார் பாடியிருக்கிறது அப்படின்னா, பாரதியார் பாடியிருக்காரு. மா அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா விலங்கு. மா இந்த சொல்லோட பொருள் வந்து விலங்கு. அப்போ மாவுக்கு இன்னும் என்னெல்லாம் வந்து பொருள் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது பார்த்திங்கன்னா மொழி தான். ஸோ நம்ம சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது வந்து மொழி தான். தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். ஸோ தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அதை எண்கள் அடிப்படையில் தான் வடிவமைக்கணும். ஸோ வந்து நம்பர்ஸை நம்ம வந்து நம்ம லாங்குவேஜை வந்து கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதை எண்கள் வடிவமைப்பில் தான் நம்ம வந்து வடிவமைக்கணும். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதும்பொழுது வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு வரும். பொற்கோட்டு இந்த சொல்லை பிரித்து எழுதும்பொழுது பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு வரும். கொங்கு கூட்டல் அலர் இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது கொங்கலர் அப்படின்னு வரும். கொங்கலர் அப்படின்னு வரும்.
அவன் கூட்டல் அலி போல் இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது அவனளி போல் அப்படின்றோம். அவனளி போல் அப்படின்னு வரும். கிணறு இந்த சொல்லை வந்து நம்ம இந்த கிணறு என்பதை குறிக்கக்கூடிய சொல் வந்து கேணி. கிணறு இந்த சொல்லை வந்து குறிக்கக்கூடிய சொல் வந்து கேணி. சித்தம் இதோட பொருள் என்ன அப்படின்னா உள்ளம். சித்தம் இதோட பொருள் என்ன அப்படின்னா உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். ஸோ மாடங்கள் இந்த பொருளோட மாளிகையின் என்ன அப்படின்னா அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையில் பார்த்தீங்கன்னா மாடங்கள் அப்படின்றது அடுக்குகள். சரிங்களா? நன்மாடங்கள் என்னும் சொல்லை நம்ம பிரித்து எழுதும் பொழுது அது என்ன கிடைக்கும் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு வரும். ஸோ நன்மாடங்களை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு வரும். நிலத்தினிடையே இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு வரும். ஸோ நிலத்தினிடையே இந்த சொல்லை பிரித்து எழுதும்பொழுது நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு வரும். முத்து கூட்டல் சுடர் இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது முத்துச்சுடர் அப்படின்னு வரும். ஸோ முத்து கூட்டல் சுடர் இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது முத்துச்சுடர் அப்படின்னு வரும். நிலா கூட்டல் ஒளி இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது நில ஒளி அப்படின்னு வரும். சரிங்களா? நிலா கூட்டல் ஒளி அப்படின்னு வரும். பொறுத்துக. முத்துச்சுடர் போல் நிலா ஒளி போல. தூய நிறத்தில் தென்றல் சித்தம் மகிழ்ந்தட மாடங்கள். சரிங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. தட்ப வெப்பம் இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும் பொழுது அது என்னவா கிடைக்கும் அப்படின்னா தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படின்னு வரும். வேதி உரங்கள் இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும் பொழுது வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு வரும். தரை கூட்டல் இறங்கும் இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது தரை இறங்கும் அப்படின்னு வரும். வழி கூட்டல் தடம் இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது வழித்தடம் அப்படின்னு வரும். சிட்டுக்குருவி ஸோ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஸோ சிட்டுக்குருவி வந்து வாழ முடியாத பகுதி எது அப்படின்னா துருவ பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் வந்து சக்திமுத்த புலவர். ஸோ பறவைகள் வந்து வலசை போவதை பற்றி பாடிய புலவர் வந்து சக்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு பெயர். வலசை போதல் அப்படின்னு பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா சலீம் அலி. ஸோ இந்தியாவோட பறவை மனிதர் யார் அப்படின்னா சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னா தட்ப வெப்பநிலை தான். ஸோ பறவைகள் வந்து வலசை போகிறதுக்கான காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னா தட்பவெப்ப நிலை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஸோ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி வந்து இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி வந்து இன்சொல். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, அதாவது மருந்து. ஸோ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்த விளையாடு. நண்பர்களுடன் ஒருமித்த விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. கண்டறி அப்படின்ற சொல்லை நம்ம பிரித்து எழுதும்பொழுது கண்டு கூட்டல் அறி அப்படின்னு கிடைக்கும். ஓய்வற இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு வரும். ஏன் என்று அப்படின்றத சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு ஏன் என்று அப்படின்னு கிடைக்கும். ஔடதம் கூட்டல் ஆம் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஔடதம் ஆம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஔடதம் கூட்டல் ஆம் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது ஔடதமாம் அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. அணுகு அப்படின்னா விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. சரிங்களா? ஸோ அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை.
மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஸோ மனிதன் வந்து எப்பயுமே உண்மையே உரைக்கின்றான். ஸோ மனிதன் வந்து எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா உண்மையை தான் உரைக்கிறான். ஆழ்கடல் என்னும் சொல்ல வந்து பிரித்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆழம் கூட்டல் கடலும் கிடைக்கும். ஸோ ஆழ்கடலை நம்ம பிரித்து எழுதும்பொழுது ஆழம் கூட்டல் கடல்னு கிடைக்கும். சரிங்களா? விண்வெளி என்னும் சொல்ல வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விண் கூட்டல் வெளி அப்படின்னு கிடைக்கும். நீளம் கூட்டல் வான் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா நீலவான் அப்படின்னு கிடைக்கும். நீலவான் அப்படின்னு கிடைக்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இல்லாது இயங்கும். சரிங்களா? ஸோ இல்லாத கூட்டல் சேர்த்து எழுதும்போது இல்லாது இயங்கும்னு கிடைக்கும். சரிங்களா? இல்லாது இயங்கும். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிகிறது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. தானே இயங்கக்கூடிய எந்திரம் வந்து தானியங்கி. நின்றிருந்த இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு கிடைக்கும். அவ்வுருவம் இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு வரும். ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு வரும். மருத்துவம் கூட்டல் துறை இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மருத்துவத்துறை அப்படின்னு கிடைக்கும். செயல் கூட்டல் இழக்க இந்த வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செயலிழக்க அப்படின்னு கிடைக்கும். நீக்குதல் இந்த சொல்லோட எதிர்ச்சொல் பார்த்திங்க அப்படின்னா சேர்த்தல். நீக்குதல் இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல். எளிது இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அரிது. ஸோ எளிது இதோட எதிர்ச்சொல் வந்து அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை இயந்திரம். ஸோ மனுஷன் வந்து அவங்க வேலையை ஈஸியாக்கிறதுக்கு கண்டுபிடிச்சது தான் இயந்திரம். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். சரிங்களா? ஸோ தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு தான். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன அப்படின்னா டியூப் ப்ளூ. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன அப்படின்னா டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. பதில் சவுதி அரேபியா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். ஸோ மாணவர்கள் வந்து நூல்கள் எப்படி கற்கணும் அப்படின்னா மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு கிடைக்கும். மாசற இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது மாசு கூட்டல் அற அப்படின்னு கிடைக்கும். குற்றம் கூட்டல் இல்லாதவர். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குற்றம் இல்லாதவர் அப்படின்னு கிடைக்கும். சிறப்பு கூட்டல் உடையவர் இந்த வந்து சேர்த்து எழுதும்பொழுது சிறப்புடையவர் அப்படின்னு கிடைக்கும். சிறப்பு கூட்டல் சேர்த்து எழுதும்பொழுது சிறப்பு கூட்டல் உடையவர் இது வந்து சேர்த்து எழுதும்பொழுது சிறப்புடையவர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ சிறப்பு கூட்டல் உடைய சேர்த்து எழுதும்பொழுது சிறப்புடையவர் அப்படின்னு கிடைக்கும். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. ஸோ மாணவர் வந்து பிறர் தூற்றும்படி சபிக்கும்படி திட்டும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கை கூட்டல் பொருள்னு கிடைக்கும். ஸோ கைப்பொருளை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா கை கூட்டல் பொருள்னு கிடைக்கும். மனம் கூட்டல் இல்லா இந்த இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மானம் இல்லா இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மானம் இல்லா அப்படின்னு கிடைக்கும். பள்ளிக்கூடம் செல்வதற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஸோ பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்றது தான்.
ஸோ பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. பசியின்றி என்னும் சொல்ல வந்து நான் பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பசி கூட்டல் இன்றி அப்படின்னு வரும். படிப்பறிவு இந்த சொல்ல வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு கிடைக்கும். காடு கூட்டல் ஆறு இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது காட்டாறு அப்படின்னு கிடைக்கும். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத நூல் வந்து தம்பி. ஸோ மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத நூல் எது அப்படின்னா தம்பி. தவறான சொல்லை வட்டமிட சொல்லியிருக்காங்க. வென்றான். கோடிட்ட இடங்களை நிரப்புது. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ குழந்தைகள் வந்து ஸ்கூலில் வந்து படிக்கும்பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது பண்ணுறதுக்காக தான் சீருடை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார். ஸோ காமராசரை வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் மனசார பாராட்டினது அப்படின்னா பெரியார் தான் பாராட்டினார். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். பிறர் நமக்கு செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்வது என்ன அப்படின்னா பொறையாகும். அறிவு கூட்டல் உடைமை இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அறிவுடைமை அப்படின்னு கிடைக்கும். இவை கூட்டல் எட்டும் இதை வந்து நம்ம சேர்த்து எழும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இவை எட்டும் அப்படின்னு கிடைக்கும். நன்றி அறிதல் இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல் அப்படின்னு கிடைக்கும். பொறை உடைமை இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு கிடைக்கும். பாட்டு இசைத்து ஸோ இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்னு வரும். கண்ணுரங்கு இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது கண் கூட்டல் உரங்கு அப்படின்னு வரும். வாழ் கூட்டல் இலை ஸோ இந்த சொல்லை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது வாழை இலை அப்படின்னு வரும். கை கூட்டல் அமர்த்தி இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா கையமர்த்தி அப்படின்னு வரும். சரிங்களா? உதித்த இந்த சொல்லுக்குடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த. ஸோ உதிக்கிறதுனா வந்து சூரியன் உதித்தது, அது எதிர்ச்சொல் வந்து சூரியன் மறைந்தது இருக்கு இல்லையா? ஸோ அதனால் உதித்த இதோட எதிர்ச்சொல் வந்து மறைந்த. உதித்த மறைந்த. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். அறுவடை செய்வாங்க. ஸோ கதிர் வந்து முத்திருச்சு அப்படின்னா அறுவடை பண்ணுவாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலை டேஷ் கட்டுவர். தோரணம் கட்டுவாங்க. ஸோ விழா காலங்களில் வீட்டு வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் கூட்டல் அன்று இதை வந்து நம்ம சேர்த்து எழும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் அன்று அப்படின்னு கிடைக்கும். போகி பண்டிகை என்னும் சொல்ல வந்து நம்ம பிரித்து எழும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா போகி கூட்டல் பண்டிகை அப்படின்னு கிடைக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசைல் என்ற வயலைக்கான இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும். ஸோ பச்சை பசைல்னு அந்த வயலை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கும். இதுவே ஒரு பட்டுப்போன மரத்தை பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, துன்பமாக இருக்கும் இல்லையா, அதுதாங்க சொல்லியிருக்காங்க. விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னா நம்மளோட முகம் வந்து மாறுச்சுன்னா. ஸோ விருந்தினரின் முகம் வந்து எப்போ வாடும் அப்படின்னா நம்முடைய முகம் மாறும் பொழுது. நிலையான செல்வம் அப்படின்றது ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. ஸோ ஆராயக்கூடிய அறிவு இருக்கிறவங்க பயன் கொடுக்காத சொற்களை வந்து பேச மாட்டாங்க. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதும் பொழுது பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு வரும். உள்ளுவது கூட்டல் எல்லாம் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது உள்ளுவது எல்லாம் அப்படின்னு வரும். உள்ளுவது கூட்டல் எல்லாம் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது உள்ளுவது கூட்டல் எல்லாம். ஸோ இதை சேர்த்து அப்படின்னா உள்ளுவது எல்லாம் அப்படின்னு வரும். போர்க்களத்தில் வெளிப்படுத்தும் குணம் வீரம். ஸோ போர்க்களத்தில் வெளிப்படுத்தும் குணம் பார்த்திங்கன்னா வீரம். கல் எடுத்து என்னும் சொல்ல வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது கல் கூட்டல் எடுத்து அப்படின்னு வரும். நானிலம் இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது நமக்கு நான்கு கூட்டல் நிலம் அப்படின்னு வரும்.
நாடு கூட்டல் என்ற இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாடென்ற அப்படின்னு வரும். சரிங்களா? களம் கூட்டல் ஏரி இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா களமேரி அப்படின்னு வரும். ஸோ களமேரி அப்படின்னு வரும். கதிர்ச்சுடர் இந்த சொல்லை வந்து நான் பிரித்து எழுதணும் அப்படின்னா கதிர் சுடர் அப்படின்னு வரும். மூச்சடக்கி இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி அப்படின்னு வரும். பெருமை கூட்டல் வானம் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு பெருவானம் அப்படின்னு வரும். அடிக்கும் கூட்டல் அலை இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா அடிக்கும் அலை அப்படின்னு வரும். ஸோ அடிக்கும் கூட்டல் அலை இதை சேர்த்து எழுதும்போது அடிக்கு மலைன்னு வரும். சரிங்களா? சரி, பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர் கஸ்டமர். வணிகம் கூட்டல் சாந்து இதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா வணிக சாந்து அப்படின்னு வணிக சாத்து அப்படின்னு வரும். சரிங்களா? பண்டம் கூட்டல் மாற்று இதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா பண்ட மாற்று அப்படின்னு வரும். மின்னணு இந்த சொல்லை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா மின் கூட்டல் அணு அப்படின்னு வரும். மின் கூட்டல் அணுன்னு வரும். விரிவடைந்த இந்த சொல்லை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா விரிவு கூட்டல் அடைந்த அப்படின்னு வரும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். ஸோ தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறள். சரிங்களா? காளிதாசனின் தேனிசை பாடலில் எதிரொலிக்கும் இடம் வந்து காவிரிக்கரை. ஸோ காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய இடம் வந்து காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். ஸோ கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்ல வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை அப்படின்னு வரும். ஸோ நூலாடையை பிரித்து எழுதணும் அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை அப்படின்னு வரும். எதிர் ஒலிக்க எதிர்கூட்டல் ஒலிக்க இதை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா எதிர் ஒலிக்க அப்படின்னு வரும். ஸோ எதிர்கூட்டல் ஒலிக்க இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும் பொழுது எதிர் ஒலிக்க அப்படின்னு வரும். தம் கூட்டல் உயிர். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தம் உயிர்னு கிடைக்கும். இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது இன்புற்று இருக்க அப்படின்னு வரும். தான் என்று இந்த சொல்லை வந்து பிரித்து எழுதும்பொழுது தான் கூட்டல் என்றுன்னு வரும். சோம்பல் என்னும் சொல்லக்கூடிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு. ஸோ சோம்பலுக்கான எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. பரிசு பெறும்போது நம் மனநிலை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒருத்தன் பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். ஸோ வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னா கடினமாக உழைக்கணும். ஸோ அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, ஸோ நீ முன்னேறணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்ல தீவு. ஸோ மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலையை எந்த தீவுக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபியில் உணவு இட்ட பெண் வந்து ஆதிரை. ஸோ மணிமேகலை கையில் இருந்த அந்த அமுதசுரபியில் உணவிட்ட பெண் யார் அப்படின்னா ஆதிரை. இடுகுறி பெயரை வட்டமிடு மண். காரண பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க வாழை. ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகையாகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும். பிற உயிர்களுடைய துன்பத்தை கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். ஸோ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். புத்தரின் வரலாற்றை கூறக்கூடிய நூல் வந்து ஆசிய ஜோதி. ஸோ புத்தருடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் வந்து ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஸோ நேர்மையான வாழ்க்கையை வாழ்கிறவங்க எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை.
எளிதாகும் என்னும் சொல்ல வந்து நம்ம பிரித்து எழுதும் பொழுது எளிது கூட்டல் ஆகும் அப்படின்னு வரும். பாலை எல்லாம் இந்த சொல்ல பிரித்து எழுதும்போது பாலை கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். ஸோ பாலை எல்லாம் பிரித்து எழுதும்போது பாலை கூட்டல் எல்லாம்னு வரும். இனிமை கூட்டல் உயிர் இதை வந்து நம்ம சேர்த்து விடணும் அப்படின்னா இன்னுயிர் அப்படின்னு வரும். மலை கூட்டல் எலாம் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்பொழுது மலையெல்லாம் அப்படின்னு வரும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருள்களை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். அன்பு காட்டியவர். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிச்சு. ஸோ அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கம் தான். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கம் தான் அவர் தொடங்கினார். பொறுத்துக்க, வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளியிடம் அன்பு காட்டினவருங்க அன்னை தெரசா. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஸோ காந்தியடிகள்கிட்ட அந்த உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் பார்த்திங்கன்னா மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா உவே சாமிநாதர். ஸோ காந்தியடிகள் பார்த்திங்கன்னா உவே சாமிநாதர் அவங்களோட நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு நினச்சார். இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியு போப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம 7th தமிழ் புக்லேருந்து நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸஸ் பார்க்கலாம்.